பவர் பாயிண்ட், அதாவது பவர் பாயிண்டில் ட்ரான்சிஷன்ஸ் எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தலாம்னு எங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். பவர் பாயிண்டில் ஸ்லைட்ஸ்ன்னு சொல்லி, ஸோ இந்த சைடில் காட்டுது ஸ்லைட்ஸ். ஸோ இவ்வாறான ஸ்லைட்ஸில் காட்டப்பட்டு இருக்குது. இது ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்த விடயம் தான். ஈஸியாக எங்களுக்கு ஸ்லைட்ஸை க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இந்த இடத்துல பாருங்கள், நியூ ஸ்லைட்ஸ்ன்னு எல்லாம் காட்டப்பட்டிருக்கு. அது வந்து ஹோம் டேப்பில் இருக்குது, ரைட். அப்போ இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்குது சில ஸ்லைட்ஸ்கள். ஓகே, ட்ரான்சிஷன்ஸ் என்று சொல்லும்போது பவர் பாயிண்டில் ஒரு ஸ்லைட்ஸில் இருந்து இன்னொரு ஸ்லைட்ஸுக்கு மாறும்போது எவ்வாறான மாற்றங்கள், உதாரணத்துக்கு சொல்லுவோமே அனிமேஷன்ஸாக, இவ்வாறான மூமெண்ட்கள் எவ்வாறு வர வேண்டும் என்றதை தான் ட்ரான்சிஷன்ஸில் நாங்கள் செய்ய வேண்டியது. அப்போ இதில் பாருங்கள், மேலே இருக்குது ஹோம் டேப், இதிலே தான் இருக்குது வந்து ட்ரான்சிஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டேப். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன செய்யணும்னா ட்ரான்சிஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டேப்பை செலக்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல ட்ரான்சிஷன்ஸில் பகுதியில் வந்து 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரான்சிஷன்ஸ்ன்னு சொல்லி, ரைட். இப்போ எங்களுக்கு ப்ரீவியூவை பார்த்துக்கொள்ளலாம் ட்ரான்சிஷன்ஸில். ஸோ நான் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரான்சிஷன் சிலதுகளை நாங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இருக்குது ஃபர்ஸ்ட்டில் கவர்ன்னு சொல்லி இவ்வாறான ட்ரான்சிஷன்ஸ் ப்ரீவியூவில் காட்டுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இவ்வாறான ட்ரான்சிஷன் ஒன்று காட்டப்பட்டது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணினா தேவையான ட்ரான்சிஷன்ஸ், ரைட், இவ்வாறான ட்ரான்சிஷன்ஸ் காட்டப்பட்டிருக்கு. அடுத்து வந்து இரண்டாவது வகையான ட்ரான்சிஷனை பார்க்கலாம் இந்த இடத்துல, ரைட். இதுலேயும் வந்து வித்தியாசமான ட்ரான்சிஷன்ஸ். நான் அதை கிளிக் பண்ணுறேன், ரைட். ஸோ இன்னொன்று கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள், ரைட். அதே நேரத்தில் வேறொரு ட்ரான்சிஷனை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். அதாவது வந்து இந்த ஸ்லைடிலிருந்து இந்த ஸ்லைடுக்கு மாறும் போது, நீங்கள் வந்து ப்ரீவியூ பார்க்குற நேரம் இந்த ஸ்லைடிலிருந்து இந்த ஸ்லைடுக்கு மாறும் போது வர வேண்டியது தான் இந்த ட்ரான்சிஷன்ஸ். மூன்றாவது வகையான ட்ரான்சிஷனை பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டும் அனிமேஷன் ஒன்று காட்டப்பட்டது. நான் இந்த மூன்றாவது ஒன்று செலக்ட் பண்ணுறேன், ரைட். ஸோ இவ்வாறான ட்ரான்சிஷன்ஸ் தான் இருக்குது, ரைட். அந்த ட்ரான்சிஷனில் சில மாற்றங்கள் இந்த இடத்துல செய்யலாம், ரைட். இந்த இடத்துல பாருங்கள், சவுண்ட் இருக்குது. இந்த சவுண்டில் உங்களுக்கு தேவையான சவுண்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ட்ரான்சிஷன்ஸ் மாறும் போது வரக்கூடியது நோ சவுண்டுன்னு வைத்துக்கொள்ளலாம், ரைட். சவுண்ட் இல்லாமல் இருக்கும் போது. அதாவது வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அடுத்தது ஒன் மவுஸ் கிளிக். நாங்கள் எங்களுடைய ஸ்லைட்ஸை மவுஸ் கிளிக் பண்ணும்போது மாற வேண்டும் என்று இருந்தான்னு சொன்னால் ஒன் மவுஸ் கிளிக்கை நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம், ரைட். இந்த இடத்துல ஒன் மவுஸ் கிளிக்குன்னு வரக்கூடிய நேரத்தில் கிளிக் பண்ணும்போது மாறலாம். ஒன் மவுஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த, இந்த டிக் எடுத்து விட்டு இந்த இடத்துல இருக்குது டைம், ரைட். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆஃப்டர்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான டைம், அதாவது 5 செகண்ட்ஸுக்கு போக வேண்டும் என்றால் 5 செகண்ட்ஸுக்கு பிறகு அடுத்தது ட்ரான்சிஷன் மாறலாம். ஸோ இது வந்து பொதுவாக நாங்கள் ஒரு இடத்துல தொடர்ந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணுற நேரம், அதாவது தொடர்ந்து ஒரு ஸ்லைட்ஸ் தொடர்ந்தே நாங்கள் கிளிக் பண்ணாமல் ஒரு ஸ்லைட்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுற நேரம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது வந்து நாங்கள் இவ்வாறான ட்ரான்சிஷனை செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்க எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி, ஸோ அதே ட்ரான்சிஷனில் சில எஃபெக்ட்ஸ் எல்லாம், உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல லெஃப்டில் இருந்து தான் இது ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுது. ஸோ அதே நேரத்தில் இதில் ரைட்டில் இருந்தும் ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டலாம், இந்த சைடில் இருந்து. ஸோ ஆரம்பத்தில் இந்த சைடில் இருந்து லெஃப்டில் இருந்து அடுத்தது வந்து நான் ரைட்டில் இருந்து மாற்றினேன். அப்போ இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை இந்த இடத்துல எங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம், ரைட். ஸோ இவ்வாறான விடயங்கள். ஸோ இது எல்லா ஸ்லைட்ஸுக்கும் இதே விடயங்களை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த இடத்துல அப்ளை டு ஆல்னு கொடுக்கலாம். 1 by 1 டிஃப்ரெண்ட்டான ஸ்லைட்ஸில் நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இவ்வாறு ஒவ்வொரு ஸ்லைட்ஸாக நாங்கள் செலக்ட் பண்ணி அதுக்குரிய ட்ரான்சிஷனை இவ்வாறு கொடுத்து கொள்ளலாம்,
ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.